வணக்கம். நான் அக்குபஞ்சர் வைத்திய தினேஷ். இன்றைக்கு நாங்கள் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த மூல வருத்தம். இந்த மூல வருத்தத்தில் இரத்த மூலம்னு சொல்லி இருக்கு. டாய்லெட்டுக்கு போகிற நேரம் டாய்லெட்டோட ரத்தமாக போய்க்கொண்டே இருக்கும். சீறி அடிக்கும் சில பேருக்கு ரத்தம் போகிற நேரம். இப்போ இதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் செய்தும் சில பேருக்கு சுகம் வாரது இல்லை. அப்போ இதுக்கு நாங்கள் அக்குபஞ்சரில் இதை நாங்கள் இலகுவாக சுகப்படுத்தலாம். உங்களுக்கு அதில் ஒரு குட் நியூஸ் என்னன்னு சொன்னால், அக்குபஞ்சர் மூலம் இந்த இரத்த மூலத்தை மிக இலவாக சில சிகிச்சைகளிலேயே நாங்கள் சுகப்படுத்தலாம். சில பேருக்கு முதல் சிகிச்சையிலேயே அது சரியாயிடும் அந்த பிரச்சனை. இதை சுகப்படுத்த இல்லாமல் அவதிப்படுறாங்களுக்கு இதை நீங்கள் பாய்ந்து கொண்டீங்கன்னா இல்லை சொன்னீங்கன்னா நல்ல என்னன்னு சொன்னால், இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவைகளுக்கு உடம்புல ரத்தம் எல்லாம் குறைஞ்சி ரத்த சோகை ஏற்பட்டு ரொம்ப அவதிப்பட்டு கொண்டிருப்பினோம். அக்குபஞ்சரில் நாங்கள் ஸ்டொமக் 25 என்று சொல்கிறது, டிஎன்ஸ்ன்னு சொல்லுவாங்க சைனீஸ் நேமில். இதுக்கு 2 ஊசி அடித்து விட அந்த ரத்தம் மூலம் சரியாகும். ரத்தம் மூலம் போகிறது என்னென்னு சொன்னால், ஸ்டொமக் 25ன்னு சொல்கிற அந்த பாயிண்ட் தொப்புளில் நடுப்புள்ளியிலேருந்து ஒரு 3 விரல் தள்ளி இருக்கும். இது பெருங்குடலுக்குரிய அலாம் பாயிண்ட். அந்த இடத்துல அமர்த்தாக்க நோவும் சில வேலை. அது இருகணுன்னு தான் அந்த சக்கரங்கள் 2 இருகத்தான் எங்களுக்கு இந்த ரத்தம் மூலம் ஏற்படும். இலகுவாக நாங்கள் சுகப்படுத்தலாம். அதே நேரம் நீங்கள் சாப்பாட்டில் உணவு மருத்துவமாக என்ன செய்யலாம்னு சொன்னால், தயிர் சாப்பிட்டு கொண்டு வரணும். ஏன்னா உடம்பு சூடு கூடுற நேரம் தான் இந்த மாதிரி ரத்த மூலங்கள் ஏற்படும். உடம்புல சரியான சூடு இருக்கும், ஈரல் கூடுதலாக ஹீட் ஆகும். அப்படியான சந்தர்ப்பங்களில் நீங்கள் தயிர் சாப்பிட்டு கொண்டு வர அந்த ரத்த மூலம் சுகமாகும். நன்றி, வணக்கம்.